அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு ரொம்பவும் பயனுள்ள ஒரு குர்ஆனுடைய ஆயத், அதனுடைய சிறப்பை பற்றி பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். இந்த ஒரு ஆயத்தை நீங்கள் ஓதுறது மூலம் யாருடைய நினப்புல இருந்து ஒருத்தவங்க ரொம்ப அடிக்டாக அவங்க நினப்புலேயே ரொம்ப வாழ்ந்துட்டு இருக்காங்க, அவங்க எந்த ஒரு விஷயத்துக்கும் ஒத்துழைக்க மாட்டேங்கிறாங்க, அவங்க நினப்பை விட்டு இவங்க தூரமாகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஒரு துவாவை, அதாவது இந்த ஒரு குர்ஆனுடைய வசனத்தை நீங்கள் 41 முறை நீங்கள் ஓதுங்க, முன்னும் பின்னும் செலவாத்துடன் ஓதி வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல பலன். யாரோட நினப்பில் இருக்காங்களோ அவங்களோட நினப்பை விட்டு அவங்க வெளியே வருவாங்க, அவங்க அவங்க நினப்பை விட்டு வெளியே வந்து தூரமாயிருவாங்க இன்ஷா அல்லாஹ். அந்த நபர் இவங்களை விட்டு தூரமாயிருவாங்க, அந்த பர்சனை விட்டு தூரமாயிருவாங்க, இவங்களும் அவங்க நினப்பை விட்டு வெளியே வந்துருவாங்க இன்ஷா அல்லாஹ். 41 நாட்கள் நீங்கள் தொடர்ந்து ஓதணும். 41 முறை, ஒவ்வொரு நாளும் 41 முறை நீங்கள் ஓதணும். இது நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் ஓதலாம், ஒரு ஸ்பெசிஃபிக்காக இந்த நேரம் அப்படின்னு குறிப்பிடலை. உங்களுக்கு எப்போ ஓதணும் தோணுதோ ஓதுங்க, ஆனால் தொடர்ந்து ஓதணும், ஒரு நாள் கூட விடாமல் ஓதணும். இன்றைக்கி விட்டுட்டு மறுநாள்லாம் சேர்த்து ஓதுறேன் அப்படின்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது. ஏதாச்சும் ஒரு நேரத்தை முடிவு பண்ணி அந்த நேரத்தில் அதிகபட்சம் பேசாமல் ஓதுங்க. எந்த ஒரு அமல் செய்கிறதா இருந்தாலும் சரி, பேசாமல் நீங்கள் ஓதுங்க, அதுக்குடைய பலன் உடனடியாக உங்களுக்கு கிடைக்கும். தொழுகையோடு நீங்கள் ஓதுங்க. எப்போவுமே தொழுகையோடு தான் நம்ம எந்த ஒரு விஷயம், எந்த ஒரு அமல் செய்கிறதா இருந்தாலும் செய்யணும். அப்போ தான் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஓதிட்டு நம்ம சும்மா நம்ம பாட்டுக்கு அடமைக்கு இருந்தால் அதில் எந்த ஒரு பலனும் இருக்காது. தொழுகையோடு ஐவேளை தொழுகையும் தவறாமல் தொழுது ஒரு நேரத்தை ஒதுக்கி வச்சு ஓதி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அந்த எந்த நபருடைய தூரமாக ஆகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, அவங்க நினைப்பு இல்லாமல் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ, விரைவிலேயே நீங்கள் ஓதி முடித்த கொஞ்ச நாள்லேயே உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். எந்த செலவாத் வேணாலும் நீங்கள் ஓதிக்கலாம், முன்னும் பின்னும் எந்த செலவாத் வேணாலும் ஓதுங்க. ஆனால் தரூத் இப்ராஹிம் ரொம்பவும் சிறந்த செலவாத். அதனுடைய அர்த்தத்தை நீங்கள் ஒரு தடவை படித்து பாருங்கள், படித்து பார்த்துட்டு நீங்கள் ஓதி பாருங்கள். உங்களுக்கு அது தெரிஞ்சால் நீங்கள் அதே ஓதிக்கலாம், இல்லை நீங்கள் எந்த செலவாத் வேணாலும் ஓதிக்கோங்க. முன்னும் பின்னும் செலவாத் 3 முறை ஓதிக்கங்க. அதிகபட்சமாக ஓதணும்னா 11 முறை கூட ஓதலாம். உங்களால் 3 ஓத முடிஞ்சால் 3, இல்லாட்டி 11 ஓத முடியும்னா முன்னும் பின்னும் செலவாத் 11 ஓதுறேன் அப்படின்னு நினச்சாலும் சரி, செலவாத் ஓதிக்கங்க. ஓதிட்டு இந்த ஒரு குர்ஆனுடைய ஆயத், இந்த குர்ஆன் ஆயத் எந்த ஒரு அத்தியாயத்தில் இருக்குது, என்ன சூரா அப்படின்னா சூரத்துல் கமர். சூரா கமர் அதாவது 54வது சூரா. சூரா கமரில் 45வது வசனமாக இருக்குது. இந்த வசனத்தை 41 முறை 41 நாட்கள் நீங்கள் ஓதுங்க. எப்படி ஓதணும் அப்படின்னா, நீங்கள் ஓதும் போது யாரை விட்டு அவங்க விலகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த நபரோட முகத்தை நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. கண்ணை மூடிக்கிட்டு நீங்கள் இமேஜின் பண்ணிக்கிட்டே நீங்கள் இதை ஓதி முடிச்சுட்டு அந்த நபர் மேலே ஓதி விடுற மாதிரி நீங்கள் நினச்சிக்கிட்டே ஓதி விடுங்க, ஊதுங்க. நினச்சி ஓதிட்டு அவங்க மேலே ஊதுற மாதிரி ஊதி விட்டுட்டிங்கன்னா அந்த நபர் நீங்கள் யாரை விட்டு விலகணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக விலகிடுவாங்க இன்ஷா அல்லாஹ். இந்த சூரா என்ன, அதனுடைய ஆயத்து என்னன்னு இன்ஷா அல்லாஹ் இப்போ பார்க்குறோம். சூரத்துல் கமரில் 45வது ஆயத்து என்னன்னா, சயுஹ்ஜமுல் ஜம்உ வயுவல்லூனத் துபூர். சயுஹ்ஜமுல் ஜம்உ வயுவல்லூனத் துபூர். அதிசீக்கிரத்தில் இக்கூட்டத்தினர் சிறகடிக்கப்பட்டு புறங்காட்டி ஓடுவர். அதிசீக்கிரத்தில் இக்கூட்டத்தினர் சிறகடிக்கப்பட்டு புறங்காட்டி ஓடுவர். இதுதான் இதனுடைய அர்த்தம். இதில் அர்த்தத்திலே விலகி போகிற மாதிரியான அர்த்தம் தான் இது. இந்த ஒரு இதை நீங்கள் தொடர்ந்து ஓதிவாங்க, கண்டிப்பாக நல்ல மாற்றம். நீங்கள் யாருக்காக ஓதுறீங்களோ அவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும். அந்த நபருடைய எண்ணம் இல்லாமல் போயிடும், அந்த நபரும் இவங்களை விட்டு தூரமாவாங்க இன்ஷா அல்லாஹ். முழு நம்பிக்கையோடு நீங்கள் ஓதி பாருங்கள். ஹலாலான ஹாஜத்துக்காக அல்லாஹ் உங்களுக்கு நல்ல விதமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தருவான் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.